ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே விட்டு போனால் நல்லா இருக்காது, சரியாக இருக்காது. அதனால் இந்த வீடியோவில் பேசியே ஆகணும் அதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர், ஒரு சில நல்லி எலும்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு கூடும் கூட்டம் வந்து ஜஸ்ட் ஃபேன் பாய்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வார் ரூமை வச்சு அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பிஜேபியை தனியாகவும் அண்ணாமலை அவர்களை தனியாகவும் பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சில நல்லி எலும்புகள். அதாவது அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் கூடிய கூட்டம் என்ன? அது ஃபேன் பாய்ஸ் கிடையாதா? அண்ணாமலை அவர்களுக்கு கூடிய கூட்டம் ஃபேன் பாய்ஸ்னா அது கௌரவமே. அண்ணாமலை அவர்கள் கூடும் கூட்டம் வந்து ஃபேன் பாய்ஸு, அவங்களாம் அண்ணாமலை அவர்களோட ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு அது கௌரவம் தான். ஏன்னு கேளுங்க, அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் போலவும் ஜெயலலிதா அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க மாதிரியும் திரைப்பிரபலத்துக்கு இவங்க ரசிகர்கள் கிடையாது. அப்போ இவங்க யாருக்கு ரசிகர்கள்? ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஒரு உண்மையான நேர்மையான தைரியமான ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு அதெல்லாம் கௌரவம் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்லாம் வெறும் சினிமாவில் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடித்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை அவர்களோ ரியல் ஹீரோவாக தமிழக அரசியலில் இருந்தவர். நிறைய பேர் இதை ஏற்றுக்க முடியாமல் பொறாமையில் கூட இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழக இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே. அதனால் நிறைய பேர்த்துக்கு வைத்தறிச்சல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அண்ணாமலை அவர்களோட ரசிகர்கள்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. எவனோ என்னவோ பேசிட்டு போகிறான், நீங்கள் கொண்டாடுறத கொண்டாடிட்டே இருங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்கள மாதிரி திரைப்பிரபலத்துக்கு ஃபேன் பாய்ஸாக இருக்கிறத விட ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு, ஒரு நேர்மையான மனிதருக்கு ஃபேன் பாய்ஸாக இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்றும் அண்ணாமலை அவர்கள் தமிழக இளைஞர்களுக்கு ஹீரோ தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.